வணக்கம். செபி சேர்மன் பாண்டேவோட ஒரு சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கான சேஞ்சஸ் என்ன? கமாடிட்டி மார்க்கெட்ல ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. கேஷ் மார்க்கெட்ட இன்னும் சிம்ப்ளிஃபை பண்றதுக்கான அனௌன்ஸ்மெண்ட். இத 3மே என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் அவங்க குடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி. தமிழ்ல நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ட ரொம்ப சிம்பிளாவும், ஈஸியாவும் லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட ட்ரைனிங் செஷன், டைரக்ட் ட்ரைனிங் செஷன் தாம்பரம்ல வர சனிக்கிழமை காலையில 11 மணிக்கு நடக்குது. இந்த ட்ரைனிங்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப் இருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. உங்களோட டவுட்ஸ், கொரீஸ் வந்து நீங்க கேட்கலாம். டெலகிராம் குரூப் ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ், நியூஸ் இது எல்லாமே நீங்க ரிசீவ் பண்ணலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எஃப்&ஓ ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் டைட்னிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் செபியோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து நம்ம பார்க்க முடியுது. 1 இயர் கம்ப்ளீஷன்ல இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அவர் குடுத்திருக்கிறார். ரீசன் குடுத்திருக்கிறாரு. ஸோ இதில என்னன்னா, டெரிவேட்டிவ் வந்து நாங்க பேன் செய்ய மாட்டோம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன். இது ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கூட சொல்லலாம். ஏன்னா, தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிற அடுத்தடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்கேஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இல்ல டெரிவேட்டிவ் மார்க்கெட் ஈக்விட்டில இருந்து பேன் ஆகுமா? ஈக்விட்டி மார்க்கெட்ல இருந்து அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்தது. ஆனா, அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, டெரிவேட்டிவ் பேன் ஆகாது. பட் ஆனா, ஸ்பெகுலேஷன கண்ட்ரோல் செய்றதுக்கான ஸ்டெப் எடுப்போம் அப்படின்றத குடுத்திருக்காங்க. 2024ல இருந்து அவங்க எடுத்திருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அம் ஹையஸ்ட் எஸ்டிடி ரீசென்ட்டா அனவுன்ஸ் பண்ணது பட்ஜெட்ல. வீக்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் வந்து லிமிட் பண்ணது. கான்ட்ராக்ட் சைஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருந்தது. பொசிஷன் லிமிட் பத்தின சேஞ்சஸ். மார்ஜின் ரெக்யர்மென்ட் அப்ஃப்ரண்ட் மார்ஜின் ரெக்யர்மென்ட் எடுத்துட்டு வந்தது. எக்ஸ்பைரி டே மார்ஜின் வந்து டைட்டனிங் பண்ணது. இது எல்லாமே வந்து இப்போ ரீசென்ட்டா குடுத்திருந்த எஃப்&ஓ ட்ரேடிங்க்கான ரெஸ்ட்ரிக்ஷன். இதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, 80-90% எஃப்&ஓ ட்ரேடர்ஸ் ரீட்டெயில் செக்மென்ட்ல ஆ ஃபெயில் ஆகுறாங்க. இல்ல லாஸ் ஆகுறாங்கன்ற ஒரு ரீசன். இதுக்கு அவர் மென்ஷன் பண்ணக்கூடிய ரீசன் என்னன்னா, ஏன் லாஸ் ஆகுறாங்க? ஷார்ட் டெர்ம் எக்ஸ்பைரி, ஹை லிவரேஜ், இன்ட்ராடேல வந்து கேம்பிளிங் மென்டாலிட்டி. இது 3 விஷயத்த வந்து மேஜர் ஃபேக்டரா இந்த லாஸ்க்கு ரீசனா செபி சேர்மன் குடுத்திருக்கிறாரு. ஸோ இது வந்து டேட்டா வச்சு தான் இந்த டிசிஷன் வந்து அவங்க எடுத்திருக்கிறதாவும், இது ஒரு ரியாக்டிவ் மெஷர் இல்ல அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். எஃப்&ஓட டோர் க்ளோஸ் ஆகுமா அப்படின்ற கேள்விக்கு, கேஷோட கேஷ் கேஷ் செக்மென்ட்டோட விண்டோ ஓப்பன் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. கேஷோட லிக்விடிட்டி, ஈக்விட்டி மார்க்கெட்டோட லிக்விடிட்டி இன்கிரீஸ் பண்றதுக்கான ஸ்டெப். ரொம்ப முக்கியமா நான் சொல்லணும்னா, எஃப்&ஓ ட்ரேடிங் தான் என்எஸ்சியும் சரி, பிஎஸ்சிலயும் அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆகுது. என்எஸ்சில எடுத்துக்கிட்டீங்கன்னா, மோர் தென் 70-80% ரெவென்யூ வந்து என்எஸ்சில வந்து டெரிவேட்டிவ்ல இருந்து தான் வருது. கேஷ் மார்க்கெட்டோட டெலிவரி இன்ட்ராடே வந்து ரொம்ப குறைவாவே ட்ரேட் ஆகுது. இப்போ அத இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஸ்டெப் தான் செபியோட சேர்மன் ஸ்டேட்மென்ட்ல இருந்து நம்ம பார்க்க முடியுது. 3 விஷயம் குடுத்திருக்கிறாங்க. ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டோட லிக்விடிட்டி இன்கிரீஸ் பண்ணணும். அதாவது பார்ட்டிசிபன்ட்ஸ் இன்கிரீஸ் பண்ணணும். 2வது ஷார்ட் செல்லிங்க்கான ஃப்ரேம் ஒர்க் வந்து ரிவ்யூ பண்ணணுன்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, அடுத்து ஷார்ட் செல்லிங்ல என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுதுன்றது விரைவில் வரும். ஸோ அது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எஸ்எல்பிஎம் செக்யூரிட்டீஸ் லெண்டிங் அண்ட் பாரோயிங் மெக்கானிசம். இது என்னன்னா, நீங்க வந்து ஷார்ட் போறதுக்கு நம்மகிட்ட ஸ்டாக் இருந்தா தான் ஈக்விட்டி மார்க்கெட்ல நம்ம செல் பண்ணிட்டு பை பண்ண முடியும். இப்போ இதுல என்ன சேஞ்சஸ் அப்டின்னா, நம்மகிட்ட செக்யூரிட்டீஸ் இல்லனாலும், ஆ வெளியில இருந்து ஸ்டாக் புரோக்கர் மூலியமாவோ, இல்ல செக்யூரிட்டீஸ் லெண்ட் பண்றவங்க மூலியமாவோ நம்ம வந்து அவங்க மூலியமாவும் நம்ம ஸ்டாக்ஸ் வந்து ரிசீவ் பண்ணி, அது மூலியமா ஷார்ட் செல்லிங் பண்றதுக்கான ஒரு புரோவிஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, செபி, ஆர்பிஐயோட மெஷர்ஸ். இதுல அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, ஆர்பிஐ இன்லைன் வித் செபி. செபியும், ஆர்பிஐயும் சேர்ந்து ஒரே ஃபோக்கஸோட தான் வொர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஈவன் கவர்ன்மென்ட்டும் சேர்ந்து ஒரே ஃபோக்கஸோட தான் வொர்க் பண்ணிட்டு இருக்கோம்ன்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. 2வது அ இந்த ப்ரோ அக்கவுண்ட் ட்ரேடிங் வந்து ஆல்மோஸ்ட் பேன் பண்ணியிருக்கிறோம். இல்ல ரெட்யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதோட எக்ஸ்போஷர் அப்படின்றத குடுத்திருக்கிறாங்க. பட் ஆனா இத இன்டர்மீடியேட்டரீஸ் வந்து அ ப இத ரிலாக்சேஷனுக்கான ப்ரொபோசல் குடுத்திருந்தோம். அதுல ரொம்ப தெளிவா அவர் சொல்லியிருக்கிறது, ஆர்பிஐ கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்.
ஆர்கியூமெண்ட்ஸ் கன்வின்சிங் இல்ல அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது கமாடிட்டி மார்க்கெட். கமாடிட்டி மார்க்கெட்ல லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இயர்ஸ்ன்னு நெனைக்கிறேன். 10 வருஷமா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பேங்க்ஸ் அதாவது அ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸை வந்து அலோவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொபோசல் ஆல்ரெடி இது ஒரு 10 இயர்ஸாகவே இது கமாடிட்டி மார்க்கெட்டில் அலோவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் நடந்துட்டு இருந்தது. பட் ஆனால் அது ஒவ்வொரு முறையும் அதை பற்றி பேசுவோம். அதை பற்றி ரெகுலேட்டரோ இல்லை எக்ஸ்சேஞ்சோ அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை விட்டுருவாங்க. பட் இந்த முறை செபி சேர்மன் இந்த விஷயத்தை அவர் கோட் பண்ணியிருக்கிறார். ஸோ இப்போ என்னன்னா கமாடிட்டி மார்க்கெட் ஆல்ரெடி ஃபியூச்சர்ஸ் வந்திருக்கு, ஆப்ஷன் ட்ரேட் ஆகுது. ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்கிரிப்ட்ஸுக்கு ஆப்ஷன் தொடர்ந்து அடுத்தடுத்து எம்சிஎக்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வால்யூம் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இல்லை இன்னொரு ப்ளஸ் கோல்டு சில்வர் பீக்கில் இருக்கிறதும் ஒரு காரணமாக பார்க்கலாம். ஸோ இப்போ என்னென்னா அக்ரிகல்ச்சர், நான் அக்ரி கமாடிட்டிஸ்க்கான ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதில் ஆர்பிஐயோட அப்ரூவல் வந்து பெண்டிங்கில் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் செபி ஸ்டில் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆக்டிவாக அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஸோ இப்போ அடுத்து கமாடிட்டி மார்க்கெட், கேஷ் மார்க்கெட், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். இப்போ அடுத்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் எஃபிஐ. எஃபிஐ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில மாதமாக தொடர்ந்து நெட் செல்லராக ரிட்டைன் ஆகிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து செபி வந்து எந்த கன்சர்னும் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. எஃபிஐ வந்து தொடர்ந்து செல் பண்ணுறதுனால பெரிய நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். இப்போ என்னென்னா எஃபிஐயோட ஆன்போர்டிங் ப்ராசஸ், அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 5 நாளில் கம்ப்ளீட் ஆகும். டிஜிட்டல் சிக்னேச்சர், ஃபிசிக்கல் டாக்குமெண்டேஷன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காகவும், கம்ப்ளைண்ட்ஸ் பேர்டனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் கொடுத்துருக்குறாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பிளாக் டீல் ஃப்ரேம் ஒர்க்கை மாடர்னைஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பும் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸோட நெட்டிங் வந்து T+1 எஃபிஷியன்சி எடுத்துகிட்டு வரதுக்கான ஸ்டெப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே அவரோட ப்ரெஸ் மீட் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கலாம். இப்போ கன்க்ளூஷன் என்ன, ரொம்ப செபியோட ஸ்ட்ராட்டஜி இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் ஸ்பெக்குலேஷன் வந்து ரெடியூஸ் ஆக போகுது. லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கான என்கரேஜ் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து பார்க்க முடியுது. கேஷ் மார்க்கெட் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும், கமாடிட்டி மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்குமான ஸ்டெப் கொடுத்துருக்குறாங்க. சிஸ்டம் ஸ்டேபிலிட்டி இம்ப்ரூவ் தொடர்ந்து கண்டினியூஸாக நடக்கும்ன்றதையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபைனலாக டெரிவேட்டிவ் பேன் இல்லைன்றது ஒரு ஆறுதல். பட் தொடர்ந்து இந்த ஸ்பெக்குலேஷன், அந்த டெரிவேட்டிவ் ஸ்பெக்குலேஷனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப் தொடரும்ன்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாகவும் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். வர சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்குது. இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.